நன்செய்யா புன்செய்யா நன்செய்ய முறக்கா பொன்செய்ய முறக்கா. புன்செய் நிலத்துல என்ன போடலாம், நன்செய் நிலத்துல என்ன போடலாம்? கொஞ்ச நிலத்துல கொஞ்சம் போடலாம், நஞ்ச நிலத்திலே நஞ்ச போடலாம். நன்செய்க்கு தன்மை என்ன, புன்செய் நிலத்திற்கு தன்மை என்ன? பூ இஞ்சை புஞ்சை நாய் இஞ்சை நஞ்சை, இதான் தன்மை. நஞ்சைக்கு தன்மை நஞ்சதா, புன்சைக்கு தன்மை புஞ்சதா. அவர் ரெண்டுக்கும் தன்மை அதான். தண்ணி எங்க இருந்து வருது? எல்லாத்துக்கும் வானத்துல இருந்தே வருது. எங்க என்னப்பா வீடு வாடகைக்கு வந்தவன் கேட்டது மாதிரி கேட்கறியே, தண்ணி வருதா? இடம் இடம் இந்த இடத்தை கொண்டாட விஷயங்களை நான் கேட்கிறேன். அடர்ந்த மரங்கள், நீரோடைகள், தோசை, தோசைக்கல், சட்டி உள்ள பாத்திரம் மட்டும் வீட்டை காலி பண்ணுமா? விளையாட்டு பருவம் அப்பா, விளையாட்டு பருவம். செவரொட்டி ஆட்டு செவரொட்டி செவத்துல அடிச்ச தொட்டு பேசாமப்பா. நாங்கெல்லாம் தேவர்கள், நாங்க ராவுத்தர்களா, நீங்கள் எல்லாம் மானிடர்கள். ஓல்டு பங்குதே குறைச்சு வச்ச சிந்திப்பி செயல்படுவேன் செயல்படுவேன். ஒல்லி ரம்மு மட்டும்தானா? மனப்பிராந்தியாவே நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் தேவையில்லை. இதான் நம்மள யாரு கம்மா ஊர்னி இங்க இருந்தோம். அம்மா வயிற்றுல இருந்து வரேன். அம்மா வயிற்றுல இருந்து வந்தவனாடா? அதான்டா இவ்வளவு அறிவா பேசுறேன். அம்மா வயிற்றுல இருந்து எப்படி வந்த? அப்பா இது ஒண்ணாருங்க. யாரு? அம்மாவ என்ன பண்ணாரு? கறி ஓட்டார். என்ன செய்தா? செஞ்சாருல. என்ன? தாலி கட்டினாரு. தாலி கட்டினாரா? ஆமா. தாலி எந்த இடத்துல கட்டினாரு? புளிய மரத்து உச்சியில, அது கீழே ஓடுன கொட்டாயில வச்சு கட்டினாரு. தாலி கட்டினார்ல எந்த இடத்துல? கழுத்துல. நீ எங்க வந்தோம்ன? வயிற்றுல. உங்க அப்பா எங்க கட்டினாரு? ஆமா. எங்க அப்பன் தாலி கட்டினதுனாலதான் நான் வந்தேன்னா உங்க அப்பன் கட்டின இடம் இங்க இருக்கு. ஆமா. நீ எப்படி இங்க வந்த? முழிச்சு களத்துல இருக்கும்போது அப்படியே தாலி தொங்கும் போது அப்படியே ஒத்த லைன் இருக்கிற போதெல்லாம் திருப்பி வச்ச லைன் அட்டாச் ஆகி அப்படியே லேசா எருத்து பாஸ் ஆகி அப்படியே கரண்ட் புல்லு கூட ஆகி அப்படியே பீஸ் கட்டி பிடிப்பேன். நீ எப்படி உங்க அம்மா வயிற்றுல வந்த? அப்பா எப்படி சொல்றது, சிரிக்காத, சீரியஸா பேசிட்டு வந்தவழி சொல்ல தெரியாத உனக்கு எதுக்குடா வாய் சொல்றாரு? அந்த வழியா நேர காரியா வீட்டுல போச்சு. தாயினுடைய வயிற்றுக்குள்ளே உருவாவதற்கு காரணம் காரணம் அப்பா. எப்படி? அப்படிதான் அப்படித்தானா? சக்கரவள்ளி கிழங்கு பிடுங்கும் போது மரவள்ளியை ஊண்டி அப்படியே பனங்கிழங்க தாலியை கட்டி அம்மாவை கூட்டு போனாரு. அன்னைக்கு கூட என்னமோ புவனேஸ்வரி மூத்திரமோ என்னது சாந்தி மூத்திரம், சாந்தி முகூர்த்தம் முகூர்த்தம். அப்ப அம்மா வந்து முதல் இரவுல ஒரு 8 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு, சொந்தக்காரங்க அதிகம், ஒரு 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு போய் எங்க அம்மாட்ட கொடுக்கும் போது எங்க அப்பா பாலை வாங்கணும்னா காஞ்ச மாடு கம்பல் வந்த மாதிரி எங்க ஆத்தா கைய பிடிச்சு விட்டார். அப்ப என்ன அந்த காண்டா வழக்க அணைஞ்சவனே அப்படி என்ன நினைச்சு எனக்கு தெரியாது, நான் பிறக்கவே இல்லை. ஆமா, அப்படி என்ன சொல்லிருக்கணும், நான் எப்படி பிறந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்கணும். ஆனா நீ என்ன சொல்லிட்ட, நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து வந்தேன்னு. ஆமா. எப்படி வந்த? அது வந்து அப்பா வந்து அப்படியே அப்பா வந்து ஒரு கொத்தனாரு, அம்மா வந்து நிமிந்தால வேலைக்கு போயிருக்கு. அது உதாரணமா சொல்றேன். அப்ப அப்பா வந்து அம்மாவை சாந்து சட்டிய, சாந்தியோட சட்டியே இல்ல, சாந்து சட்டிய தூக்க சொல்லும் போது அப்படியே கலவையை அள்ளிக்கிட்டு அப்படியே எட்டி அடிச்சிருக்காரு. அப்படியே செவர்ல சிரிப்பாயி மட்டக்கம்பு அப்படியே. ஐயோ எதுல இப்படியே போட்டு இதுக்கு மேல எந்த பாப்போன்னு விளக்க சொல்லு. இப்ப சொல்லவா? ஏ கிசான் ஏ கௌமி ரகத்தாத்தா, அப்படிதான். புரியலையா? தெரியலையே. ஏ கிசான் 10 மணிக்கு அப்பா உட்காந்துட்டார். ஏ கிசான் ஏ கௌமே, பசுமாடு கோமாதான் காத்தா. ஏ கௌமே ரக, ஆத்தா வந்தவனே அப்பா கையறாக.
உனக்கு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. நான் எங்க அம்மாவுக்கே பிறக்கல. டெல்லி சர்ச்சு மாட்டுக்க திலுக்கு திலுக்கு இருக்கப்பா எல்லாமே. எங்க அப்பா வலது துடையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவன். நான் காத்த விட்டு இடையில அங்கதானே போன் அடிச்சு எடுக்கிறாங்க. நாளை பொண்ணு ரீசார்ஜ் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டு பேட்டரிய லோ பண்றாங்க. இப்ப நீ எங்க இருந்து வந்த? தொடை. நான் வந்த உறுப்பு எடாய். நான் வந்த உறுப்பு இடக்கு. நீ வந்து நான் வந்த உறுப்பு தொடை. நீ வந்த உறுப்பு எடை. எடைக்கு பாருங்க. கம்மா அழிஞ்சு மறுபடியும் மீன் பிடிக்க இறங்குறாங்க. இடை என்பது இடை என்பது அதான் சொல்லு. அப்படித்த எடை. நீங்க வந்த உறுப்பு தொடை. நான் வந்த உறுப்பு எடை. தமிழகம் திருங்கந்தனம்னா டாஸ்மாக் கடை ஆடை. காலையில மேலூர்ல வாங்கி தரேன் உனக்கு வடை. அலர்வுகளுக்கு 4 வருஷமா வளர்க்கிறேன் சாடை. சரியா சொன்ன. காலையில வடை சரிதான், அழகர்களுக்கு வச்சிருக்க சடையும் சரிதான். தமிழகம் திருந்தணும்னா டாஸ்மாக் கடை அடையிட்ட. அடை கடை சடை இதெல்லாம் சரிதான். இந்த எடை பலகாட்டு போட்ட பொம்பளையும் மறுபடியும் வந்து வறுத்தாடு மேட்சையும் கையை பிடிச்சு விட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா ஏ கிசான் ஏ கிசா ஏ கவுமே. ஏண்டா இடக்கு பெயர் தெரியாதவன் நீ? நாட்டுல வடக்கு காது கொடுக்காம திர்றாங்க.